நடைபாதையில் கார் ஏற்றியதில் சிறுவன் பலியான வழக்கு விவகாரத்தில் தொழிலதிபருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது என்ற தகவலை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கடந்த 2013 மது போதையில் நடைபாதையில் தனது வாகனத்தை ஏற்றியதில் 12 வயது சிறுவன் பலியானார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த தொழிலதிபர் புருஷோத்தமனுக்கு 5 ஆண்டுகள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை அருகே மது போதையில காரை ஓட்டி சென்று நடைபாதையில் தூங்கி கொண்டிருந்தவர் மேல ஏற்றுறதுல 12 வயது சிறுவன் மரணம் அடைந்தது தொடர்பாக தொழிலதிபர் சாஜி புருஷோத்தமன் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குல 2 பேர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில ஒருவர் 2 பேர் வழக்கை எதிர்கொண்டார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை 7வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஷாஜி புருஷோத்தமன், தொழிலதிபர் ஷாஜி புருஷோத்தமனுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து ஜூலை 30ஆம் தேதி தீர்ப்பளித்தது. குற்றம் சாட்டப்பட்ட குமார் என்பவரை விடுதலை செய்தும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில தீர்ப்பை எதிர்த்தும் தன்னுடைய தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் ஷாஜி புருஷோத்தமன் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி நிர்மல்குமார் விசாரித்தாரு. நேற்றைக்கு இந்த வழக்குல இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில தீர்ப்பை தள்ளி வச்சிருந்தாரு. இன்னைக்கு நீதிபதி நிர்மல்குமார் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாஜி புருஷோத்தமன் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மேல்முறையீட்டு வழக்கு முடிகிற வரைக்கும் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். 10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்த வேண்டும் என்றும், செப்டம்பர் முதல் வேலை நாள் துவங்கி 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த முதல் வேலை நாளில் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும், முதல் நாள் ஆஜராக முடியவில்லை என்றால் விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் வேறொரு நாள் ஆஜராக வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனை மீறும் பட்சத்தில் மனுதாரருக்கு எதிராக தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என கீழமை நீதிமன்றத்திற்கு நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.